ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோ வந்துட்டு சொல்லியிருந்திருப்பா, நாங்கள் 2 பேரும் டேட் பண்ணுறோம், ஸோ நீங்கள் மறக்காமல் சம்மதம் சொல்லுங்கள் அப்படின்னு. ஹீரோ அப்பா பார்த்தீங்கன்னா இது நல்லா தானே இருக்குது அப்படின்ட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஆனால் யூன் பார்த்தீங்கன்னா என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாயிருதா. 3 பேர் ஒன்றா காரில் வந்துட்டுருக்காங்க. அப்போது நம்ம ஹென்னு வந்து சொல்லிட்டு இருக்கான், ஸ்டார்டிங்கில் என்னால் கூட தான் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியலை, ரொம்பவே கோவப்பட்டேன், அது மாதிரி தான் அப்பாவும் இருக்காரு, போக போக சரியாயிரும் அப்படின்ட்டு. கிரோட்டு வந்து கேட்குறா, நீ ரொம்ப அப்செட்டாக இருக்கியா அப்படின்னு. ஆமாம், உனக்கான கரெக்டான பர்சன் வந்துட்டு நான் இல்லையோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. கிரண் வந்து சொல்கிறேன், அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்ட்டு. அவனோட தலையை பார்த்தீங்கன்னா அப்படியே தடை விட்டுட்டு இருக்கா, கையெல்லாம் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கால. ஹென்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறான், நான் இங்கே தான் இருக்கேன், என்னையும் சேர்த்துக்கோங்கடா அப்படின்னு. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா அப்படியே கையை பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. பார்க்க ரொம்பவே அழகாக தான் இருக்குது. இதுக்கப்புறமா யூனை தான் காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து குடிச்சிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு ஹீரோட அப்பா வந்திருக்காரு. உனக்கு இப்போ என்னதான பிரச்சனை, ஏன்டா நீ வந்துட்டு நோ சொல்லிட்ட அப்படின்னு. இங்கே பாடுறா, இதெல்லாம் சரி வராது, சொன்னால் புரிஞ்சுக்கோ, அப்படி என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இப்போது அவங்க 2 பேத்துக்குள்ளே வந்துட்டு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? நான் என் பொண்ணுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவேன், உன் பையனுக்கு நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்ட்டு. ஸோ இவருக்கும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. நான் வந்துட்டு இதுக்கு எப்போவுமே ஒத்துக்க மாட்டேன்ட்டு எந்திரிச்சு போகிறாரு. சரிடா, நீ உன் பொண்ணை பற்றி மட்டும் யோசி, நானும் என் பையனை பற்றி மட்டும் யோசிக்கிறேன், ஆனால் என் பையன் என்ன முடிவெடுக்கிறானோ அதுக்கு ஃபுல் சப்போர்ட் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவனுக்கு என்ன ஒரு பயம் அப்படின்னா, இவங்க எல்லாருமே ஒன்றா வளர்ந்துருக்காங்க, ஒரு பையன் மாதிரி பார்த்துருக்காரு ஹீரோவை. ஃப்யூச்சரில் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இஷ்யூனால சண்டை போடுறாங்க அப்படின்னா இப்போ இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு கட் ஆயிருமோ, ஒரு பயம் மட்டும்தான் அவருக்கு இருக்குது. இதுக்கப்புறமா ஹீரோ பார்த்தீங்கன்னா யூனை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கான். நீங்கள் வந்துட்டு இந்த விஷயத்துக்கு ஓகே சொல்லாததுக்கு நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்கலாம், நான் வந்து வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு சிப்ளிங்ஸ் மாதிரி தானே வளர்ந்தீங்க, என் பொண்ணு உங்ககிட்ட வந்து ஃபீலிங்ஸாக சொல்லும் போது நீ வந்துட்டு அதை ஸ்டாப் பண்ணியிருந்துருக்கணும்ல, ஏன் பண்ணலை அப்படின்னு. ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவள் வந்து என்கிட்ட கன்ஃபஸ் பண்ண கிடையாது, நான் தான் கன்ஃபஸ் பண்ணேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் வந்துட்டு அவளை என் தங்கச்சி மாதிரிலாம் பார்க்கவே கிடையாது, எனக்கு சின்ன வயசுலேருந்தே அவளை ரொம்பவே பிடிக்கும், அதனால தான் இந்த 10 வருஷமாக நான் அவளை மீட் பண்ணாமையே இருந்தேன் அப்படின்னு. நான் அவளை எப்போவுமே ஹாப்பியாக வச்சுக்கணுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு. நானும் அதனால தான் நான் சொல்கிறேன், என் பொண்ணு வந்துட்டு நார்மலாக ஹாப்பியாக சிரிக்கணும், அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு நார்மலாக ரொம்ப ஹாப்பியாக சிரிக்கிற மாதிரி நடிக்கக்கூடாது, ஸோ இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து போயிட்டுருக்காரு. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. அவருக்கான அந்த மெடிசன்ஸு டேப்லெட் எல்லாமே எடுத்து வச்சுட்டு தான் போகிறான். இதுக்கப்புறம் என்ன கட்டுறாங்க, இவன் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கான். பிரேக்ஃபாஸ்ட்லாம் வாங்கி கொடுக்குறான். நீங்கள் காலையில் எப்போவுமே சாப்பிட மாட்டேறீங்க, சாப்பிடுங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்களும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அம்மா நீங்கள் என் கூட வந்துடுறீங்களா, நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாமா அப்படின்னு. அவங்க பார்த்தீங்கன்னா பார்க்கலாம்ப்பா, யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோட்ட தான் ஃபோன் பேசிட்டு அந்த பல்ப் எல்லாத்தையுமே சரி பண்ணிகிட்டு இருக்கா. நான் உன்னை இப்போவே பார்க்கணும், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கால. அப்படியா, பின்னாடி திரும்பி பாருன்றான். இவனும் யதார்த்தமாக திரும்பி பார்க்கும்போது அங்கே ஹீரோ நிற்கிறான். இவளுக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது. என்னடா பேசிகிட்டு இருந்துருவேன், திடீர்னு வந்து நிற்கிறானே அப்படின்ட்டு ஒரு ஃபோர்ஸில் தள்ளி விட அவன் பார்த்தீங்கன்னா டேபிள் அடிச்சு அப்படியே கீழே விழுந்துடுறான். இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போயிடறா. ஒயிட்டி பார்த்தீங்கன்னா அந்த காயத்துக்கு மருந்தெல்லாம் போட்டுட்டு இருக்கால, பக்கத்தில் அந்த அம்மாஞ்சி பையன் நிற்கிறான். கிரணோட கை அப்படியே மெதுவாக பிடிச்சிக்கிறான். நீ ஒன்றும் பயப்படாத, நான் உனக்காக இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையை தட்டி விட்டுட்டு அதுக்கு தானே நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. அவங்க 2 பேரும் பார்க்குறாங்க, அடப்பாவி இவ தான் ஓ கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு. இதுக்கப்புறம் 2 பேரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. யூன் பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துட்டு இருக்காரு. இவனுக்கு என்ன ஆச்சு, எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு ஹீரோன் வந்து சொல்ல வரா, நான் தான்ப்பா அப்படின்னு. ஆனால் ஹீரோ வந்து சொல்கிறான், இல்லை அவளோட தப்பு கிடையாது, நான் தான் தெரியாமல் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு. அவளே சொல்ல வர, அவள் தான் பண்ணான்னு, நீயே இல்லைன்னு சொல்கிற அப்படின்ட்டு ஒரு மாதிரி கோவத்தில் கத்துறாரா. இவங்க 2 பேரும் அப்படியே அமைதியாக இருக்காங்க. சரி நீ ஓகே தானே, இந்த மாதிரி பேண்டேஜெலாம் போடாத, அவங்க அப்பா பார்த்தா ஏதாவது ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அவன் கலட்டுறான், நான் ஓகேவா தான் இருக்கேன் அப்படின்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காயமாக இருக்குது. கிரண்ட்டு வந்து சொல்லிட்டு இருக்காரு, போட்டு விடு அந்த பேண்டேஜை போட்டு விடு அப்படின்னு. ஸோ அவளும் பார்த்தீங்கன்னா அதை ஒட்டிகிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அப்பா வந்துட்டு இருக்காரு. ஐயோ என் பிள்ளைக்கு என்னாச்சு, என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு. இவர் வந்தோடனே யூன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போக போகிறாரா. இப்போதைக்கு இங்கேருந்து போகிற, எனக்கு முன்னாடி அடிச்சு பிடிச்சி ஓடி வந்தீல அப்படின்னு. ரெஸ்டாரண்ட்டில் யாருமே இல்லை, அதான் நீ இருக்கீல, நீ இரு நான் போகிறேன் அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து போயிட்டுருக்காரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹென்னை தான் காட்டுறாங்க. இவன் வந்துட்டு டால்மிகிட்ட பேசி ஆகணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணுறா. அவளும் பார்த்தீங்கன்னா வரா. என்ன பார்த்தோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஹாய் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உன் கால் பரவாயில்லையா, பரவாயில்ல, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி டாக்ஸியை ஸ்டாப் பண்ணுறா.
ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அவளை ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கா. நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும், டாக்ஸியில் போகும்போதே பேசலாம் அப்படின்னு. நான் சில விஷயங்களை செக் பண்ணணும்னு நினச்சேன், நீ அதுக்கு முன்னாடியே ஓடிட்ட அப்படின்னு. ஆ, என்னது செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு. இவளும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உனக்கு ஹீரோ மேலே க்ரஷ் வந்ததே கிடையாது. ஆமாம், அப்புறம் இவ்வளோ நாட்களாக நீ சொல்லவே இல்லை, ஏன் திடீர்னு வந்து சொன்ன அப்படின்னு. ஏன்னா எனக்கு தெரியும் உங்களுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இல்லை அப்படின்னு. இருந்தாலும் என்னோடய ஃபீலிங்ஸை உங்ககிட்ட சொல்லி ஆகணும்ல, அதனால தான் நான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு. ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவளும் பார்க்குறா, என்ன இவ்வளோதான் பதிலா அப்படின்னு. இங்கே பாரு, நீ வந்து என் தங்கச்சியோட ஃப்ரெண்டு. என் தங்கச்சியை நான் எந்த மாதிரி பார்க்குறேனோ அதே மாதிரி தான் உன்னையுமே பார்க்குறேன். உன்ன மாதிரி ஒரு பர்சனை வந்துட்டு என் லைஃப்லேருந்து நான் மிஸ் பண்ண விரும்பலை. ஸோ அந்த லவ் இது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுரு, நான் இது கேட்காத மாதிரி இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா பாதியிலேயே இறங்கிக்கிறான். அவளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிருது. இதுக்கப்புறம் ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஷாப்பில் தான் இருக்காங்க. இவன் மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்ருக்கா, என்னை மன்னிச்சிடுறா, என்னால் தான் உனக்கு அடிபட்டுச்சு அப்படின்னு. எனக்கு இது ஜாலியாக தான் இருக்குது, ஏன்னா நீ அப்போ தானே எனக்கு கேர் பண்ணி மருந்தெல்லாம் போட்டு விடுவேன் அப்படின்ட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அப்புறம் இவனை தான் காட்டுறாங்க. அவரோட ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பாட்டிமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஹீரோ பையனை அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த ஒயிட் கலரில் கோட்டில் பார்க்கும்போது ரொம்பவே வந்துட்டு பெருமையாக இருந்துச்சுப்பா. எல்லாத்துக்குமே உனக்கும் உன் பொண்ணுக்கும் தான் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லணும், ஏன்னா நீங்கள் தான் நல்லபடியாக வளர்த்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க இங்கே வரும்போது அவன் வந்துட்டு ரொம்ப உம்முன்னு ரொம்பவே வந்துட்டு வெறப்பாக தான் இருப்பான், அவங்க அம்மா மாதிரியே அப்படின்னு. ஏன் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இவர் கடுப்பாகி அப்படியே வெளியே வந்துட்டு இருக்காரா மாப்போட. அந்த டைம் பார்த்தீங்கன்னா என்னோட அம்மா வந்துட்டு உள்ளே வர்றதுக்காக வராங்க. ஸோ இவர் ஆப்போசிட்டில் வரும்போது உங்கள் பயந்து கீழே விழுக போக இவர் பார்த்தீங்கன்னா அப்படியே தாங்கி பிடிச்சிட்டு இருக்காரு. அந்த டைம் தான் ஹீரோவோட அப்பா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம இவனை எப்படியாவது சமாதானப்படுத்தி நம்மளோட சம்மந்தி ஆக்கிடணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருப்பாரு. இந்த காட்சியை பார்த்தோம்னா ஐயோ தப்பான நேரத்துக்கு நம்ம எப்பவுமே வந்துட்டு இருக்கோம், இப்போ நம்ம என்ன பண்ணுறது, ரிட்டன் போயிடலாம் அப்படின்ட்டு வந்த வழியிலேயே ஓடிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இவர் வந்து சாரி எல்லாம் கேட்குறாரு, என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் எப்போ உள்ள என்ட்ரு ஆகுறீங்களோ அப்போல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னு. இல்லை பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த பாட்டிமா பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அடடா, பட ஷூட்டிங் நடக்கிற மாதிரியே இருக்கே, நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் எப்படி பார்த்தேனோ அதே மாதிரி தான் நீ அழகாக இருக்க அப்படின்னு. அப்படியா, நான் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன், ஏன்னா நீங்கள் மட்டும் அன்றைக்கி ஃபோன் பண்ணி என்ன இந்த மாதிரி டேட்டிங் கூப்பிடல அப்படின்னா இவரை மீட் பண்ணியிருந்திருக்க மாட்டேன். என் பையனை அவங்க ரொம்ப சூப்பராகவே பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா. அப்போ இந்த பாட்டிமா பார்த்தீங்கன்னா ஐயோ நீ வந்துட்டு எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாதம்மா, இந்த மாதிரி விஷயங்களை நான் பண்ணதுக்கப்புறம் நான் எவ்வளோ ஃபீல் பண்ணேன்னு தெரியுமா அப்படின்ட்டு சொல்ல வருது. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு போங்க வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டு பற்றி விட்டுட்ருக்காரு. சரி சரி, நீ இவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா உன் பையனை ரொம்ப சூப்பராக அவங்க தான் வளர்த்துருக்காங்க அப்படின்ட்டு அந்த அம்மா அங்கேருந்து போயிட்டுருக்கு. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. வைட்டி பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு இருக்கா, அம்மா அந்த டால்மி வந்து என்னக்கிட்ட ஏதோ ஃபீலிங்ஸ் எல்லாம் கன்ஃபர்ஸ் பண்ணிட்டாலாமே, அவன் என்ன சொன்னான் அப்படின்னு, அதை போய் அவன்கிட்டயே கேளு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முன்னாடி போகும்போது இந்த மாதிரி ரூடான ஒரு பர்சனை எப்படி தான் ஹீரோயின் லவ் பண்ணா சூஸ் பண்ணா அப்படின்ற மாதிரி கேட்குறா. உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்துட்டு இருக்கான். அப்படியா, நான் ரொம்ப ரூடாக நடந்துக்கிட்டேன்னா சரி, உன்னோட ஃபீலிங்ஸை போயிட்டு ஹென்னுக்கிட்ட நீ வந்துட்டு சொல்லிடு, கண்டிப்பாக அவன் ரிஜெக்ட் தான் பண்ணுவான், அதை வாங்கிட்டு வந்து உம்முன்னு உட்காந்துட்டு ஓகேவா நான் வரட்டேன் அப்படின்ட்டு போயிட்டுருக்கான். எவ்வளோ ரூடாக இருக்கான் பாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறம் ஹென்னும் அவங்க ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்கெட் பால்லாம் விளாண்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இருக்காங்களா. அப்போ ஹென் வந்து சொல்லிட்டு இருக்கான், டே ஏதோ ஒரு பாஸ்கெட் பால் டீம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னில்ல, நான் அதில் ஜாயின் பண்ணிக்கவா. என்னடா ஏன் திடீர்னு கேட்குற, டால்மிக்காகவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவளுக்காகலாம் இல்லைடா, எங்கள் அம்மாக்காக. எங்கள் அம்மா வந்துட்டு நான் பாஸ்கெட் பால் விளாடணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னு. சரி டால்மியை பற்றி பேசுனியே, அப்போ எல்லாத்துக்குமே தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமாண்டா எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்டா நீ அவளை ரிஜெக்ட் பண்ண, இல்லை அவள் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாளா அப்படின்னு. அவளாம் என்ன ஒன்றும் ரிஜெக்ட் பண்ணலை, நான் தான் வேணான்ற மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்னு. ஏன்டா, அவள் ரொம்பவே நல்ல பொண்ணு, அவள் ஸ்கூல் படிக்கிற டைம்லேருந்து ஒன்று மட்டும்தான் அவள் நினச்சிட்டு இருக்கா. அவங்க அம்மா எவ்வளோ பிளைண்ட் டேட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஆனால் அவள் போனதே கிடையாதாம்மா. அவளுக்கும் நீ ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதை பற்றி தான் யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கான். இதுக்கப்புறமா டால்மியை தான் கட்டுறாங்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா உட்கார வச்சு வறுத்து எடுத்துட்டு இருக்கு. நான் எத்தனை பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணாலும் நீ வந்துட்டு அதை கேன்சல் பண்ணிகிட்டே இருக்க, எவனோ ஒருத்தனை லவ் பண்ணுறேன்ற, ஆனால் அவனையுமே கூட்டு வர மாட்டேன், உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு. ஏன்னா நான் ஒரு ஸ்டூபிட்மா, என்னால் அந்த பையனை கூப்பிட்டு வர முடியாது, ஏன்னா அவனுக்கு என்னை பிடிக்கல அப்படின்னு. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கு. ஏன்டி இவ்வளோ கேவலமாக இருக்க, ஒரு பையன் உன்னை ரிஜெக்ட் பண்ணுற அளவுக்கு நீ ஸ்டூபிட்டாக இருப்ப அப்படின்னு. போதும் நிறுத்துறீங்களா, இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான். எனக்கு பிடிச்ச பையன்கிட்ட போய் என்னால் ஃபீலிங்ஸை கூட கன்ஃபர்ஸ் பண்ண முடியலை. இப்போ எனக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் என்னை பிடிக்கலன்னு சொன்னது, இந்த உலகமே இருண்ட மாதிரி இருக்குது.
நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். ஆனா நீங்க அத புரிஞ்சுக்கவே மாட்றீங்க. என் ஃபீலிங்ஸ்க்கு மதிப்பே குடுக்க மாட்றீங்க அப்டின்ட்டு பயங்கரமா கொட்டி தீர்த்து அழுதுட்டு இருக்கா. இதுக்கப்புறம் ஹீரோவ தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்குறான். நம்ம அம்மா கிட்ட ரொம்ப ரூடா தான் நடந்துக்கிறோம். அட்லீஸ்ட் நம்ம இவள டேட் பண்றோம், இவள கல்யாணம் பண்ண போறோம் அப்டின்ற விஷயங்கள பத்தி சொல்லலான்ட்டு கால் பண்ணி சொல்றான். நான் நெக்ஸ்ட் வீக் உங்களை மீட் பண்ண வர ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அவள் ஷாப்பில் இருந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோட அம்மா வந்திருக்கு. இவளுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. இந்த அம்மா ஏன் நம்மளை மீட் பண்ண வந்திருக்கு அப்படின்னு. ஸோ உட்காரத்துக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணுது. நீங்கள் ஏதாவது குடிக்கிறீங்களா அப்படின்ட்டு. இல்லை வேண்டாம், நீ சன்ஹாவை டேட் தானே பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. உட்காரு. நான் அவங்கிட்ட இந்த விஷயத்துக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் அவன் என் பேச்சை கேட்க மாட்டான். ஆனால் எனக்கு வந்துட்டு நீ அவனை பிரேக்கப் பண்ணணும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அப்படியே மறுநாள் போல் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கா. ஆனால் ஃபோன் பார்த்தீங்கன்னா போகவே மாட்டுது. இவனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. நேராக பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டு தான் பார்க்குறான். அங்கே டால்மி மட்டும்தான் இருக்கா. ஹீரோயின் வந்துட்டு நேற்று பேக்கரியில் தான் ஸ்டே பண்ணால் வீட்டுக்கு வரல அப்படின்னு. ஸோ நேராக பார்த்தீங்கன்னா பேக்கரிக்கு தான் வரான். அங்கே பார்த்தீங்கன்னா அவள் வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய கேக்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா. ஆமாம், நேற்று ஏன் நீ வீட்டுக்கு வரல, இங்கேயே தூங்கிட்டியா, ஏதோ தப்பாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் புது டிஷ்ஷை தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஓ டைம் ஆயிடுச்சா, சரி வா நம்ம சாப்பிட போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஒரு மாதிரி தள்ளாடுறா. உனக்கு என்ன ஆச்சு, நீ ஓகே தானே அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். ஆனால் இவ பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃபேஸையே திரும்பி பார்க்க மாட்றா. இவனுக்கும் என்ன நடந்துச்சுன்றது புரியலை. இதுக்கப்புறம் அவளோட வீட்டில் போயிட்டு அவளை பார்த்தீங்கன்னா தூங்க வச்சுட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான், கொஞ்சம் ரெஸ்டட் அப்படின்னு. அப்போ தான் இவ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறா. ஆக்சுவலாக அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, சின்ன வயசில் ஹீரோ வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கான். அது வந்துட்டு நீ பண்ண சில விஷயங்கள்னால தான். நீங்கள் அவனை ரொம்ப நல்ல விதமாக பார்த்துக்கிட்டீங்க, நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. அதுக்கு அவன் ரொம்ப நன்றி கடனாக இருக்கான். உனக்கு அவனோட பாஸ்ட்டு எல்லா விஷயங்களுமே தெரியும், என்னை பற்றியும் தெரியும். ஸோ ஒன்றை மாதிரி ஒரு பர்சன் வந்து என்னோட ஃபேமிலியாக இருக்கிறது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. நீ அவனோட ஒய்ஃபா என்றைக்குமே ஆக முடியாது. சின்ன வயசில் அவனை நீ என்கிட்ட இருந்து பிரிச்ச, இப்போது லைஃப் டைம் ஃபுல்லாக அவனை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கியா? அது என்றைக்குமே முடியாது. ரெண்டு பேரும் பண்ணுறது லவ்னு நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் அது தப்பு. சின்ன வயசுலேருந்து நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்திருக்கீங்க, ஜஸ்ட் அது ஒரு அஃபெக்ஷன் தான், லவ் கிடையாது. அதனால நீ அவனை பிரேக்கப் பண்ணிடு அப்படின்ற மாதிரி இந்த அம்மா சொல்லுது. இவளுக்கு என்னன்னா, ஒருவேளை அந்த அம்மா சொல்கிற மாதிரி எனக்கும் அவனுக்கும் நடுவில் இருக்கிறது லவ் இல்லையோ, ஜஸ்ட் ஒரு அஃபெக்ஷன் தானா, ஒரு அன்பு தானா அப்படின்ற மாதிரி இப்போ திங்க் பண்ணுறான். மறுநாள் காலையில் ஹீரோனோட பேக்கரியை பார்த்தீங்கன்னா ஹென்னு தான் பார்த்துட்டு இருக்கான். ஓனருக்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் முடிஞ்ச டிஷ்ஷை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு. இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டால்மி தான் வந்துட்டு இருக்கா. என்ன பார்க்குறா. அவனும் வா ஏதாவது பண்ணி தரட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லை, ஹீரோனோட திங்ஸை எடுக்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு. அப்படியா, என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவளே பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்கா. அங்கேருந்து போகிறா, ரிட்டன் பார்த்தீங்கன்னா வரா. எனக்கு ஒன்றும் நீங்கள் தேவையில்லை அப்படின்ட்டு. இவன் பார்க்குறான், என்னம்மா சொல்கிற அப்படின்ட்டு. நீங்கள் என்னை தங்கச்சியாக பார்க்குறேன்னு சொன்னீங்கல்ல, அப்படி என்ன ஒன்று தங்கச்சியாக பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது, எனக்கு அது தேவையும் இல்லை அப்படின்ட்டு அவள் வாட்டில் போயிட்டுருக்கா. எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கான். நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும், எனக்குள்ளே இருக்கிற அந்த கஷ்டங்களில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. இந்த அம்மா ஒரு மாதிரி பார்க்குது. நான் வந்துட்டு உங்களை அக்செப்ட் பண்ணிக்காம திரும்ப போங்கன்னு சொல்கிறதுக்கான ரீசன் நான் உங்களை வெறுக்கிறேன்றது கிடையாது. நீங்கள் கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல, அதுதான் உண்மை. மட்டும் இல்லை, அன்னைக்கு அந்த கஞ்சி வந்து என் மேலே சுட சுட கொட்டுச்சு, ஆனால் நீங்கள் அதை கண்டுக்கறல. சோகியோட கையில் லைட்டாக பட்டுச்சு, என்ன ஐஸ் கியூபெல்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னீங்க, நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். என்னோட முதுகில் அவ்வளோ பெரிய காயம் இருந்தது, ஆனால் அதை உங்ககிட்ட கூட நான் காமிக்கல அப்படின்ட்டு அந்த காயத்தெல்லாம் காட்டுறான். நான் வந்துட்டு ரொம்ப அடல்ட்டாக நடந்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். உங்கள் முன்னாடி அழுகக்கூடாதுன்னு நினச்சேன், அதனால தான் நான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் அப்படின்ட்டு. இது பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை இப்போ எதுக்கு இங்கே வந்து சொல்லிட்டு இருக்க அப்படின்ட்டு ரொம்ப கோவமாக போயிட்டு கதவை அடைச்சிக்குது. சின்ன வயசில் ஹீரோ எப்படி அந்த கதவுக்கு முன்னாடி நின்று அழுதுட்டு இருப்பானோ அதே மாதிரி தான் இப்போவும் கதவுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கான். நான் இதுக்கு மேலேயும் நான் ஓகேவா இருக்கேன் அப்படின்ற மாதிரி நடிக்க ஆசைப்படலம்மா. நான் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லணும், உங்களை ஹக் பண்ணி நான் வந்துட்டு அழுகணுமா. தங்கச்சி இறந்து போனதுக்கு நானுமே ஒரு ரீசன் தான், எனக்கும் தான் அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். அந்த சைடு அந்த அம்மாவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுதான் செய்யுது. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே தான் உட்காந்துட்டு இருக்கா. இவன் கடையை பூட்டிட்டு வராரு. என்னம்மா இங்கே உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு. அது ஒன்றும் இல்லைப்பா. ஏன் அவனோட சண்டை போட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் கொஞ்சம் அதிகமாக வேலை பார்த்துட்டேன் அதனால தான் அப்படின்னு. அப்போ ஒரு ஆளை போட வேண்டியது தானே, இவ்வளோ வருஷமாக நானும் உங்ககிட்ட தான் சொன்னேன், நீங்கள் மட்டும் அதை பண்ணீங்களா அப்படின்ட்டு.
அவரும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ வந்து கேட்குறா, லவ்னா என்னப்பா அப்படின்னு. இவர் பார்த்தீங்கன்னா, என்னம்மா உன் லவ்வுக்கு நான் வந்துட்டு ஓகே சொல்லலை அப்படின்றனால இந்த மாதிரி கொஷின்லாம் கேட்குறியா அப்படின்னு. அதெல்லாம் இல்லைப்பா, நான் வந்து உங்களோட பொண்ணு. ஸோ நீங்கள் என் மேலே கேரிங்காக இருக்கிறது வந்துட்டு நார்மலான விஷயம். ஆனால் ஹென்னு மேலேயும் ஹீரோ மேலேயும் நீங்கள் ஏன் ரொம்பவே அதிக பாசமாக இருந்தீங்க அப்படின்னு. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து அவங்கள வளர்த்தேன், அவங்களுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணேன். அதனால தாம்மா, அதுக்கு நம்ம ரிலேட்டிவாக இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல அப்படின்னு. அப்போது அம்மா அம்மா மேலே ஏன் நீங்கள் அவ்வளோ பாசமாக இருந்தீங்க அப்படின்னு. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஏன்னா எனக்கு வந்துட்டு உங்களை பார்க்கும்போது ஃபீல் ஆச்சுமா, இவ தான் என்னோட உலகம் அப்படின்ற மாதிரி. அதனால தான். அப்போது எல்லாத்துக்குமே இது சேம் தானாப்பா? ஆமாம்மா, எல்லாத்துக்கும் அது சேம் தான் அப்படின்ட்டு. நான் வந்துட்டு சில விஷயங்களை போட்டு குழப்பிட்டு இருந்தப்ப, நானும் ஹீரோவும் வந்துட்டு மற்றவங்கள மாதிரி வாழாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான லைஃப்பை தான் ரன் பண்ணோம். அதனால தான் எனக்கு கொஞ்சம் டவுட் வந்துருச்சு. எனக்கு அவன் மேலே இருக்கிறது லவ்வா இல்லை அஃபெக்ஷனா அப்படின்னு. ஆனால் இப்போ எனக்கு வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடு ஆயிடுச்சு. நான் வந்துட்டு அவனை உண்மைக்குமே லவ் பண்ணுறேன். அவன் வந்துட்டு நான் இல்லாமல் கூட இருந்துடலாம். பட் என்னாலாம் அவன் இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவன் மேலே இருக்கிறதே எனக்கு லவ் தான் அப்படின்னு. இவ்வளோ சீக்கிரமா வளருவே அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே வானத்தை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஷனில் தான் நின்றுட்டு இருக்கா. அப்பா நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்ட்டு. ஆனால் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவுமே வரான். ஸோ இவ பார்த்தீங்கன்னா ஒப்பா அப்படின்ட்டு பயங்கரமாக ஹாப்பியாக சிரிச்சுட்டே ஓடி வந்துட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா நின்று பார்க்குறான். அவள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து ஹக் பண்ணிட்டு இருக்கா. அவனுக்கு ஒன்றுமே புரியல. நேற்று நான் ஒரு விஷயத்த வந்துட்டு ரியலைஸ் பண்ணேன், அது பெரிய விஷயம் அப்படின்னு. அப்படியா, என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் வந்து உன்னை ரொம்ப 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 அதிகமாக லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா பார்க்குறான், இது ரொம்பவே சூப்பரான விஷயம் தானே அப்படின்ட்டு. ஆனால் ஆமாம் அப்படின்ற மாதிரி லைட்டாக தலையை மட்டும் அசைக்கிறான். அவ்வளோதானா அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே சிரிச்சுட்டே கிஸ் பண்ணுறான். இவனும் பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணுறான். ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல நின்று கிஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.